திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் தனியார் நிதி நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் எப்படி நடைபெற்றிருக்கிறது, விரிவாக சொல்லுங்கள். கணேசன், இங்கே திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய மணப்புரம் கோல்டு லோன் தனியார் நிதி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கடையை ஓபன் பண்ணோடனே ஒரு 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் முகமூடி அணிஞ்சு பணியாளர்களை தாக்கி கத்தி போட்டு அந்த ரேக்ல இருந்த அந்த பணப்பெட்டிகள் சுமார் 17 லட்சம் ரூபாய் வரை பணமும் பல கோடி மதிப்புள்ள நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு போயிருக்கு தெரிய வருது. கணேஷ், பலத்த பாதுகாப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு நிதி நிறுவனம் அப்படின்னா அங்கு நகைகளும் பணமும் நிறைய பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருப்பார்கள். பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும். சிசிடிவி கேமரா போன்ற பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்திருக்கிறது, போலீசார் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா கணேஷ், இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலையில இந்த பகுதியில அந்த பள்ளிவாசல் இன்னைக்கு பக்ரீத் தினம் என்பதால் அந்த பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருந்தது. இந்த சூழ்நிலை அதுக்கு பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்புதான் அந்த மணப்புரம் கோல்டு லோன் தனியார் நிதி நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா கடையை திறந்த அடுத்த 5 நிமிடத்துல உள்ள போந்த மர்ம கும்பல் பணியாளர்கள் கத்தியை காட்டினவுடனே கத்தியை போட்டு அவங்களை தாக்கி இருந்த பணங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு போனாங்க. அந்த தனியார் நிதி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கேமராக்கள்லயும் அது பதிவாயிருக்கு. இருந்தாலும் அந்த கேமராக்கள் பதிவுகளை பார்த்த பிறகுதான் அதை கண்டுபிடிக்க முடியும். தற்போது அந்த சம்பவ இடத்தை கொள்ளையடிக்கப்பட்ட அந்த இடத்துல காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் டிஐஜி அறிவுச்செல்வம் எல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க. இது குறித்து பல கோணங்களை தனிப்படை அமைத்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. இந்த பகுதியில் கொஞ்சம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம்.